சாப்பிடலன்னு பேசி நான் யார் கூட அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. உனக்கு தெரியுமா, என்னை யாரும் தூக்கி கூட கொஞ்சினது இல்ல. நீதான் என் மேல பாசமா இருக்க. வீரா அத கூட தப்புன்னு சொல்றா. என் தாத்தா ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாரு. என் அப்பா என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜென்ட்ஸ் கூட பழகுறேன்னா அது நீதான் ரவுடி. அதுக்கு வீரா என் கூட சண்டை போடுறா. எல்லாம் சரியா இருந்திருந்தா என் அண்ணம்மாவை இந்த அளவுக்கு எங்கிற நிலைமை வந்திருக்காது. எல்லாம் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். சிலுவண்டு, அதான் நான் வந்துட்டேன்ல, இந்தா. இங்க பார், உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உங்க தாத்தாவை நீ லேசின்னு சொன்னல? ஆமா, அவரு லேசி தான். இல்ல, அவரை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கரை நீ பார்த்திருக்கவே முடியாது. அவரு சும்மா பேய் மாதிரி வேலை பார்ப்பாரு. காலையில கடைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. அப்புறம் உங்க அப்பாவை பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னல? உங்க அப்பனை மாதிரி நல்லவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ நல்லவன். அவனை பிடிக்காத ஆளே இருக்காதுன்னா பாத்துக்கோ. ஏன் அப்படியே அப்படி ரூம்குள்ளே இருக்காங்க? எல்லாம் நேரம்தான். சீக்கிரமே அவங்க பழைய மாதிரி மாறிடுவாங்க. எனக்கும் அவங்கள இப்படி பார்க்க பிடிக்கல ரவுடி. நீ சொன்ன மாதிரி அவங்கள மாத்தணும் ரவுடி. நீ ஆசைப்பட்டல்ல, அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மறு வேலையே பார்ப்பேன். இந்தா. வலிமா, சாரி, உட்காருங்க. இப்படி உட்காருங்க. என்ன சொல்லி தரணும்? மங்க இருக்கால, அவ எனக்கு போன்ல இருந்து பணம் அனுப்ப தெரியலன்னு ரொம்ப கிண்டல் பண்றா. அவ்வளவுதானே? சரி, போனை கொடுங்க. வீரா, உனக்கு பணம் வந்திருக்கா பாரு. ஆமா. வலிமா, எனக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபாய்? இந்த மங்க இருக்கால, அவகிட்ட சீட்டு போட்டு வச்சிருந்தேன். அத ஏன் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிட்டா. அத உனக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம தான் அவகிட்ட கேட்டேன். வெச்சுக்கோ. அதுக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கீங்க? ஏன் கலெக்டர் வீரா மேடம் வள்ளி அம்மா காசு கொடுத்தா வாங்க மாட்டீங்களோ? அப்படிலாம் எதுவும் கிடையாது வலிமா. தேங்க்யூ. நானு. நீதான். நீ வேலைக்காரன் தானே? ஏன் பண்ண மாட்டீங்களோ? ஒன்னு ஃப்ரீயா வேலைக்கு வச்சுக்கல தம்பி. சம்பளம் கொடுக்குறாங்க. பாடிகார்டுனா பாடிகார்டு வேலை மட்டும்தான் செய்வீங்களோ? ஏன் வீட்டுல மத்த வேலை செய்ய மாட்டீங்களா? அதையும் செய்யணும், புரியுதா? போ. ஏய், நீ என்னடா மறைக்கிற? நசிக்கிருவேன், புரியுதா? போ, போய் அந்த கதவெல்லாம் தொட. போட. போய் வேலை பாருங்க, போங்க. ஆளப்பாரு. டேய், அப்படியே அந்த ஸ்டூல போட்டு மேல இருக்க ஒட்டெல்லாம் தொடச்சிரு. வந்துட்டானுங்க பாடிகார்டு. நான் தலை நம்மளையே வேலை வாங்குறான். நீ அமைதியா இருக்க, அவனை எதுவுமே சொல்ல மாட்டான். டேய், நானே இந்த வேலையெல்லாம் செய்யலான்னு தான்டா இருந்தேன். ஏதோ அவன் சொல்லி நம்ம செஞ்சதை அவன் பெருமையா நினைச்சுக்கிட்டோம். விடு, நம்ம வீடு அது. நீ வா. ரொம்ப காண்டாக்குறான்.
மீரா ஆ, சொல்லுங்க சூர்யா. என்கிட்ட இருந்து எப்படி நீ வாங்குறேன்னு பாரு பாக்கலாம். தல. நீ பாரு. குடி இந்தா. அத்தை, எனக்கு ஒரு தண்ணி கூட மண்டைய நவுத்துறான். எடுத்துட்டேன். எனக்கு ஜூஸ். ரவுடி உனக்கு இதான் வேணுமா? எனக்கு நோ தேங்க்ஸ். ம். வள்ளி, என்ன எனக்கு ஐஸ் எல்லாம் போட்டு இங்க வா தல. சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும். கேட்டியா குடிக்கிறியா? வாயடி வா அத பண்ணி ஐஸ் போட்டா வேணும் உனக்கு இந்தா பால். ஏய், இருடி வரேன். என்ன தல இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? என்ன கனியோட நம்ம இப்படி விளாண்டு இருப்போம், இவன் கண்டுக்கவே மாட்டான். இந்தா. என்ன தல ரிசல்ட் வருமா ராதா? எனக்கும் தெரியாதுடா. ஓ தெரியாதா? தலா அத்தை, என் சட்டம் ஒண்ணு ரொம்ப காணும். எங்க ஓவரா இருக்குன்னு பண்ணா பாரு. தல. பிளாக் கலர் விடு, ஷர்ட். அவன் பர்ஃபார்ம் பண்ற வரையும் பண்ணட்டும். கருப்பு சட்டையா? இங்க துவைக்க போட்டுக்கணும் என்னமோ நான் பார்த்து சொல்றேன். சரி போய் பாரு. நீ தண்ணி குடி. போதுமா? பார்த்து சொல்றேன். இந்த மாதிரி ஊர்லாம் ஒரு தடவையாவது போயிடணும்டா. ஆ. பிளான் பண்ண மாதிரி ஆடிட்டர் கரெக்டா வந்துட்டாரு. டேய், என்னப்பா? அந்த மாப்பையும் தண்ணியும் எடுத்துட்டு வா. ஏன்? சொல்றத கேளு, எடுத்துட்டு வா. சரி